இப்படிதான் இருக்கிறாங்க. நீ போய் சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வேற ஒன்றும் நானே பண்ணுவேன். நீ பண்ணணும்னு நான் பண்ணுவேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க? அவுடோர் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாம் வந்து நான் தனியாக இருப்பேன், நீ தனியாக இருப்பேன்னா எப்படி அது? வீட்டுக்கு போட்டோம் கொடு. ம் 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 நீ வந்துடுங்கிறியா? இன்னும் 1 hour ஆகுமா? அங்கே நம்ம பழைய ரூமுக்கு போனாலும் அங்கேயே ஃபுல்லாகுதுன்றாங்க. சரி, அங்கேருந்து இங்கேயே கூப்பிட்டு வந்தாங்க. இங்கேயும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி அந்த மாதிரி இருந்தால் ஒரு மனுஷன் நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாம் நம்ம யூனியன் தானே, எப்படி அது மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரியல. அடு சரிப்பா. இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எப்படி தான் வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் வேலை கொடுத்தா அது வேலை வேணும். வேலை சொல்லணும்னு கேட்குறாங்க. ஏன் எனக்கு வேலை சொல்லணும்னு கேட்குறாங்க. வேலை சொன்னால் இப்படி பண்ணுறாங்க. அதுதான் எங்கே கூட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பிரச்சனை. எங்கே போனாலும் பிரச்சனை தான். அதனால் எந்த ரூம் கொடுத்தாலும் யார் வந்தாலும் பரவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி பண்ணாக்கா எப்படி நாளைக்கு வேலை சொல்லுவாங்க? வீணா போகிற சோறு கூட துண்டுறது கூட இதுவாகுது. வேஸ்ட்டாக அவன் எத்தனை தான் போய் கீழே கொட்ட போகிறான். அந்த சோறை சாப்பிட்றது கூட அவ்வளோ பேசுகிறாங்க. போங்க, நீங்கள் ரிசப்ஷனில் உட்காந்துக்கோங்க, வெயிட் பண்ணி. எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரில. ஒரு மனுஷன் வந்து ஒரு நொந்து போயிட்டா ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நாங்கள் சென்னையில் தாங்க இருக்கிறோம். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் வாழ வைக்கிறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்படிலாம் பேசினா எப்படி அது? நாளைக்கு எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசலாம். சரி, ரிசப்ஷனில் போய் உட்காருங்க, வண்டி வந்துட்டு இருக்கான். எங்கே வந்துட்டு இருக்குது? மணி 10 ஆகுது. வந்துச்சுன்னு சொன்னால் போயிடுவேன். நான் இங்கே இருக்கேன். இல்லை, நீ போனன்னு சொல்கிறவங்க அனுப்பிச்சி விட்ட வேண்டியதானே. எதுக்கு வச்சுருவாங்க? வைக்கிறதுனால தான் எவ்வளோ பேசிக்கிறாங்க அவங்க. நான் கார்டு எடுத்து 30 வருஷம் ஆகுது. நடுவில் நான் வரல, அவ்வளோதான். தேவலாம் பார்க்குறோம். நான் போய் சங்கத்தில் போய் நான் எழுதியே கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம். சரி போங்க, ரிசப்ஷன் போய் உட்காந்து எல்லாருமே. இல்லையா, நான் என்ன பண்றது? தூங்குறாங்க போய். அந்த இந்த ரூம் மாட்டி விட்டுருவாங்களா? இந்த ரூம் மாத்துறதுக்கு நிறைய டைம் இருக்கு. அங்க போய் தூங்கு. ஆமா,